ஹாய், இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ பார்த்துலாமா? ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் சுக்கு காரக்குழம்பு, ரசம், அவரைக்காய் பொரியல், முட்டை வறுவல், மைலேஜ்க்கு வெஜ் புலாவ். மண்சட்டியில் தான் பண்ணுறேன். தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு கத்திரிக்காவை நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைப்பு பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்க வேண்டியது வந்து மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் போட்டுடுறோம். புளிக்கரைச்சல் ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரிட்ஜில் அம்மா வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதை ஊற்றிக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அவரைக்காய் பொரியல் ஜஸ்ட்டு கடாயில் தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு அவரைக்காவை போட்டு நான் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு, போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்கிடுறோம். ஒரு பக்கம் காரக்குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. மைலேஜ்க்கு காரக்குழம்பு பிடிக்காது, அதுக்காக வந்து புலாவ் பண்ணிடலான்ட்டு அவனுக்கு பிரியாணி அரிசி ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, கோஸு இதெல்லாம் நல்லா அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். அதுக்குள்ளே காரக்குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வருது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம், பெருங்காயத்தூள், சுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடைசியாக இறக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். பொரியலுக்கு தேங்காய் பூ அரைச்சோம்ல, அதை மிக்சியில் தான் அரைச்சது. கொஞ்சமாக எடுத்து பொரியலுக்கு போட்டு மீதி கொஞ்சம் எடுத்து புலாவுக்காக அதையே அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த புலாவ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டுலாம் தாளிக்கிறோம். இதில் வந்து தண்ணி அளவில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு வந்து காய்ச்சின பாலே ஊற்றிக்கிறேன். பச்சை பால் கூட ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட் இருக்கும். தேங்காவும் அரைச்சதும் அதில் போட்டுக்கிறேன். எல்லா காயும் போட்டு வதக்கிட்டு அப்புறமா இந்த தண்ணி, பால், காய்ச்சின பால் ஒரு 1/2 கிளாஸு, தேங்காய் அரைச்சது அந்த பாலோடு சேர்த்து கொதிக்க விட்டு பிரியாணி அரிசி போட்டுட்டேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன், கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரிசி போட்டு தம்மை மாதிரி பண்ணுறது, தோசைக்கல்லில் வச்சு பண்ணுறது. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சொன்னதுக்கப்புறமா தோசைக்கல்லை கீழே வச்சு அது மேலே இந்த பேனை வச்சு மூடிட்டு சிம்மில் வச்சிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து புலாவ் ரெடி ஆகிடும். சைடில் அப்படியே வந்து ரசமும் வச்சிடுறேன். தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ரசப்பொடி ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறத அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற வச்சுருந்தேன். அதில் முதல் கடாய் வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த அரைச்ச விழுதை முதல் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணிலாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பராக இருக்கும் ரசம். ரசம் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா கடைசியாக ஒரு 3 பொருள் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடணும், அப்புறம் நெய் இல்லாட்டி தேங்காய்லேயே தாளிக்கலாம், இல்லாட்டி நெய்யில் தாளித்தாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்கிடணும். ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் புலாவை நல்லா கிளறி மூடி வச்சிட்ருக்கேன். அப்புறம் முட்டை வந்து வேக வச்சதை வந்து மசாலா போட்டுடலான்ட்டு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க விடணும். முட்டையை எப்போவுமே கொஞ்சம் கீணிக்கணும், இல்லாட்டி டமால்னு வெடிக்கும். ஸோ அதை போட்டு கொஞ்சம் சுண்டுற மாதிரி இருக்கும்போது இந்த முட்டையை போட்டு சுண்டை வச்சு இறக்கிட்டோன்னா முட்டை மசாலா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் புலாவு நல்லா தண்ணி சுண்டி இருந்தது, அதை தோசைக்கல்லில் போட்டு டம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு புலாவு. ஸோ ஃபைனலி லன்ச் இது தான். ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் சுக்குக்கு போட்ட காரக்குழம்பு, நல்ல மிளகு தூக்கலாக போட்ட ரசம், அவரைக்காய் பொரியல், புலாவை, அப்புறமா முட்டை வறுவல், சிப்ஸ் பாக்கெட் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம், அதையும் வச்சு நல்லா சாப்பிட்டோம். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.